கொனிச்சுவா கைஸ், எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்க சங்கீதா மேம், மாஸ்டர் டீச்சர் வேதாந்து. கைஸ், இன்னைக்கு நம்ம பார்க்க போறது வந்து என்ஆர்ஐ வர்சஸ் என்ஆர்ஐ ஸ்பான்சர்ட், என்ஆர்ஐ லேப்ஸ்ட். இதுக்கு டிஃபரன்ஸ் என்ன? நீங்க மொத்தம் இன்டர்நெட்ல சர்ச் பண்ணா கூட இதுக்கு டிஃபரன்சஸ் வீடியோ வந்து உங்களுக்கு ஒரு வீடியோ கூட கிடைக்காது. இதுதான் ஃபர்ஸ்ட் வீடியோ. ஸோ கைஸ், நிறைய பேருக்கு வந்து இதோட டிஃபரன்ஸ் தெரிஞ்சுக்கணும். என்ஆர்ஐ கோட்டானா என்ன, மேனேஜ்மெண்ட் கோட்டானா என்ன. இப்ப கவர்மெண்ட் சீட்ஸ் இருக்கும், மேனேஜ்மெண்ட் கோட்டா இருக்கும், என்ஆர்ஐ கோட்டா இருக்கும். இதுக்கு நிறைய கொஸ்டின்ஸ் இருக்கும். இது வந்து என்ஆர்ஐ கோட்டா செலக்ட் பண்ண அவருக்கு மட்டுமே கிடையாது. ஆனா நிறைய மெடிக்கல் ஸ்டூடெண்ட்ஸ், அதுக்கப்புறம் அவங்களோட பேரண்ட்ஸ் இது பத்தி கண்டிப்பா தெரிஞ்சுக்கணும். இதோட டிஃபரன்ஸ் என்ன, ஃபீஸ் என்ன, எலிஜிபிலிட்டி என்ன, காலேஜஸ் இருக்கு. உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமா? கவர்மெண்ட் காலேஜஸ்லயும் என்ஆர்ஐ கோட்டா இருக்கும். எல்லா ஸ்டேட்ஸ்ல கிடையாது. சில ஸ்டேட்ஸ்ல கவர்மெண்ட் காலேஜஸ்லயே இருக்கும் என்ஆர்ஐ கோட்டா. ஆனா வந்து ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் ரொம்ப ஜாஸ்தியா இருக்கும். முதலே சொல்றேன், இதோட ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் ரொம்ப ரொம்ப ஜாஸ்தி. அதுக்காக ப்ரிப்பேர் ஆனவங்க தான் என்ஆர்ஐ கோட்டா செலக்ட் பண்ணுவாங்க. ஸோ முதல்ல நம்ம இப்ப டிஃபரன்ஸ் பார்க்கலாம். என்ஆர்ஐ ஸ்பான்சர்ட் வர்சஸ் என்ஆர்ஐ லேப்ஸ்ட். ஸோ இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல பார்க்க போறது என்னன்னா, அட்மிஷன்ல என்னெல்லாம் டிஃபரன்ஸ் இருக்கும், எலிஜிபிலிட்டி என்ன. என்ஆர்ஐ கோட்டாக்கும் சில அட்மிஷன்ஸ் எலிஜிபிலிட்டி இருக்கும். சில காலேஜஸ்ல மட்டும்தான் என்ஆர்ஐ கோட்டா இருக்கும். அதுவும் நீங்க பாத்துட்டீங்கன்னா கவர்மெண்ட் காலேஜஸ்ல எல்லா காலேஜஸ்ல இருக்காது. வெரி ஃபியூ காலேஜஸ்ல என்ஆர்ஐ கோட்டா இருக்கும். ஆனா உங்களுக்கு வந்து பிரைவேட் காலேஜஸ், டீம்டு யூனிவர்சிட்டிஸ், மோஸ்ட்லி எல்லா பிரைவேட் டீம்டு யூனிவர்சிட்டிஸ்க்கு என்ஆர்ஐ கோட்டா கண்டிப்பாவே இருக்கும். அதுல நிறைய சீட்ஸ் இருக்கும் நீங்க பாத்துட்டீங்கன்னா. சோ இப்போ நம்ம பார்க்க போறது என்னன்னா, who are NRI students? NRI students யாருன்னா நான் ரெசிடென்ஷியல் இந்தியன்ஸ். இவங்க இந்தியன் ஆரிஜின் தான், ஆனா இந்தியால இருக்கிறது இல்ல. சோ என்ஆர்ஐ ஸ்டூடெண்ட்ஸ்னா இங்க இல்லாதவங்க, வேற கண்ட்ரில இருக்கவங்க, அதுவும் இந்தியன் ஆரிஜின் அவங்க மட்டுமே கிடையாது. சோ இங்க அவங்க பசங்க படிக்கிறாங்க, அவங்க பேரண்ட்ஸ் வந்து அப்ராட்ல வேலை பண்றாங்க, அவங்களும் என்ஆர்ஐ கோட்டால வருவாங்க. அதுக்கப்புறம் அங்க யாராவது என்ஆர்ஐ அவங்க ஸ்பான்சர்ஷிப் பண்றவங்க, அவங்களும் என்ஆர்ஐ கோட்டால வரும். என்ஆர்ஐ கோட்டால யாரெல்லாம் சீட் எடுக்கலாம்னா, என்ஆர்ஐ இந்தியன் ஆரிஜின் யாராவது இருக்காங்களா, இந்தியன் பாஸ்போர்ட் கம்பல்சரி, அவங்களெல்லாம் என்ஆர்ஐ கோட்டால வருவாங்க. என்ஆர்ஐ கோட்டா கவுன்சிலிங்ல அவங்க அட்டன் பண்ணிக்கலாம். ஸோ கண்டிப்பா ஞாபகம் வச்சுக்கோங்க, என்ஆர்ஐ ஸ்டூடெண்ட்ஸ்னா யாருன்னா தே ஆர் நான் ரெசிடென்ட் இந்தியன்ஸ். அவுட் சைட் அப்ராட்ல வந்து 183 டேஸ்க்கு மேல இருந்தாங்கன்னா அவங்க என்ஆர்ஐ ஸ்டூடெண்ட்ஸ் சொல்லுவாங்க. இது கிளாரிட்டி. அதுக்கப்புறம் என்ஆர்ஐ ஸ்பான்சர்ஷிப். ஸோ நீங்க யாராவது இங்க படிக்கிறீங்க, உங்களோட க்ளோஸ் ரிலேட்டிவ், உங்க அம்மா அப்பா இல்ல உங்க அண்ணா அக்கா, உங்க மெட்டர்னல் கிராண்ட் மதர், பெட்டர்னல் கிராண்ட் ஃபாதர், இந்த மாதிரி மெட்டர்னல் ஆண்ட், பெட்டர்னல் ஆண்ட், அவங்க எல்லாம் அப்ராட்ல இருக்காங்க. ஸோ உங்களோட பிளட் ரிலேஷன் இருக்கு. ஸோ அதனால ப்ரூஃப் நீங்க சப்மிட் பண்ண முடிஞ்சா, ப்ரூஃப் கண்டிப்பா இருக்கும். எப்படி அவங்க உங்களுக்கு ரிலேட்டட், இந்த மாதிரி ப்ரூஃப் உங்களுக்கு இருந்தா அவங்க உங்களுக்கு ஸ்பான்சர் பண்ணிக்கலாம். they can sponsor the fee, entire things for your whole academic year as NRI sponsored. அதுதான் NRI sponsored. ஸோ நம்மனால ஃபீஸ் அவ்வளோ ஃபீஸ் பே பண்ண முடியாதனால உங்க க்ளோஸ் ரிலேட்டிவ் யாராவது இருந்தாலும், அதுவும் பிளட் ரிலேஷன் இருக்கணும். ரொம்ப டிஸ்டிங்க்ட் ரிலேட்டிவ் அவங்களெல்லாம் அவங்க கன்சிடர் பண்ண மாட்டாங்க. ஏன்னா நீங்க சர்டிபிகேட்ஸ் வந்து ப்ரூஃபா அவங்களுக்கு காமிக்கணும், எப்படி நீங்க அவங்களுக்கு ரிலேட்டட்னு சொல்லி அவங்க உங்களுக்கு பே பண்ணுவாங்க. அதுதான் என்ஆர்ஐ ஸ்பான்சர்ட். புரிஞ்சிச்சா? என்ஆர்ஐக்கு என்ஆர்ஐ ஸ்பான்சருக்கு என்ன டிஃபரன்ஸ்? அதுக்கப்புறம் நீங்க பாத்துட்டீங்கன்னா என்ஆர்ஐ லேப்ஸ் என்ன. இந்த என்ஆர்ஐ லேப்ஸ்னா, என்ஆர்ஐ கோட்டா சீட்ஸ் வந்து செலெக்ஷன் முடிஞ்சதுக்கு அப்புறம் சில சீட்ஸ் மிச்சமா இருக்கும். அந்த சீட்ஸ் தான் என்ஆர்ஐ லேப்ஸ்ன்னு சொல்லுவாங்க. அது வந்து மாப் அப் ரவுண்ட்ல, ரவுண்ட் 2, ரவுண்ட் 3, இந்த மாதிரி ரவுண்ட்ல, ஸ்ட்ரே ரவுண்ட், இந்த மாதிரி ரவுண்ட்ல வந்து என்ஆர்ஐ லேப்ஸ்ட் கோட்டா ஒன்னு இருக்கும். அதுக்கு வந்து நீங்க என்ஆர்ஐ ஆக அவசரம் தேவையில்லை. யார் இருந்தாலும் நீட் எலிஜிபிலிட்டி இருந்தா போதும், நீங்க அந்த என்ஆர்ஐ லேப்ஸ் சீட்டு செலக்ட் பண்ணிக்கலாம். ஆனா அதுக்கு வந்து ஃபீஸ் என்ஆர்ஐ சீட் விட கம்மியா இருக்கும், ஆனா மேனேஜ்மெண்ட் கோட்டா விட ஜாஸ்தியா இருக்கும் ஃபீஸ். இது முதல்ல பாத்துக்கணும். இதுதான் என்ஆர்ஐ லேப்ஸ்ட். என்ஆர்ஐ லேப்ஸ்ட்னு சொல்லி உங்களுக்கு ரவுண்ட் 2, ரவுண்ட் 3ல இருந்து வந்துட்டே இருக்கும் புதுசா. ஃபர்ஸ்ட் ரவுண்ட்ல உங்களுக்கு என்ஆர்ஐ லேப்ஸ்ட் வராது. அதுக்கப்புறம் இதுதான் மூணுக்குமே டிஃபரன்ஸ். என்ஆர்ஐ ஸ்பான்சர்ட், என்ஆர்ஐ லேப்ஸ்ட். என்ஆர்ஐனா இந்த நான் ரெசிடென்ஷியல் இந்தியன்ஸ், அவங்களுக்காக இருக்கிற ஒரு கோட்டா, அது சீட்டு. என்ஆர்ஐ ஸ்பான்சர்ட்னா நம்மளுக்கு நம்ம ரிலேட்டிவ் யாராவது, க்ளோஸ்லி ரிலேட்டிவ், பிளட் ரிலேஷன் யாராவது நம்மளுக்கு ஃபீஸ் ஸ்பான்சர் பண்ண முடிஞ்சு அது என்ஆர்ஐ ஸ்பான்சர்ட்.
என்ஆர்ஐ லேப்ஸ்னா என்ஆர்ஐ கோட்டால இருக்கிற மிச்ச சீட்ஸ் எல்லாம் வந்து இந்த கேட்டகரியில வரும். அதுதான் என்ஆர்ஐ லேப்ஸ். அது யார் வேணா அப்ளை பண்ணிக்கலாம். இஃப் யூ ஆர் எலிஜிபிள், நீட்ல எலிஜிபிள் ஆனா போதும். இப்போ நம்ம பார்க்க போறது வந்து என்னெல்லாம் மெடிக்கல் காலேஜஸ்ல இந்த என்ஆர்ஐ கோட்டா இருக்கும். சோ உங்களுக்கு வேற விஷயம் தெரியுமா, கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜஸ்லயும் என்ஆர்ஐ கோட்டா இருக்கும். ஆனா எல்லா ஸ்டேட்ஸ்ல கிடையாது, சில ஸ்டேட்ஸ்ல மட்டும்தான் அந்த என்ஆர்ஐ கோட்டா இருக்கும். பிரைவேட் மெடிக்கல் காலேஜஸ்ல நிறைய பிரைவேட் மெடிக்கல் காலேஜஸ், டீம்ட் மெடிக்கல் காலேஜஸ்ல கண்டிப்பா என்ஆர்ஐ கோட்டா இருக்கும். இப்போ நீங்க பாத்துட்டீங்கன்னா, சி கைஸ், முதல்ல நம்ம ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கணும். இந்த எம்பிபிஎஸ் ஹேண்டில் பண்றது வந்து 2 கவர்மெண்ட் பாடிஸ். ஒன்னு வந்து என்டிஏ. என்டிஏ என்னன்னா எக்ஸாம் கண்டக்ட் பண்ற ஒரு கமிட்டி, அவ்வளவுதான். அதுக்கப்புறம் எம்சிசி, மெடிக்கல் கவுன்சிலிங் கமிட்டி. என்டிஏ, எம்சிசி இவங்க 2 பேர் தான் எக்ஸாம் ஹேண்டில் பண்றது. ஒருத்தர் வந்து கவுன்சிலிங் ஹேண்டில் பண்றாங்க. சோ உங்களுக்கு புரிஞ்சுக்கோங்க, ஏன்னா நிறைய நீங்க பார்த்து புரியாது முதல்ல இந்த என்ஆர்ஐ கோட்டான. இது வந்து கொஞ்சம் காம்ப்ளிகேட்டடான ஒரு கேட்டகரி. சோ என்ஆர்ஐ கோட்டா கண்டிப்பா அவங்க இந்தியன் ஆரிஜின் ஆகிதான் இருக்கணும். எப்படியோ ஒரு அவங்க பேரண்ட்ஸ் இந்தியன் ஆரிஜின் ஆகி அவங்க வேற கண்ட்ரில போய் படிக்கிறாங்க, அவங்களும் என்ஆர்ஐ தான். இல்ல அவங்க இந்தியால பிறந்தாங்க ஆனா அங்க போய் படிக்கிறாங்க, அவங்களும் இந்தியன் ஆரிஜின் தான். இல்ல அவங்க இங்கேயே இருந்து படிக்கிறாங்க ஆனா அவங்க பேரண்ட்ஸ் பிளட் ரிலேஷன் எல்லாம் அங்க இருக்காங்க, அவங்களும் என்ஆர்ஐ கேட்டகரிக்கெல்லாம் வருவாங்க. சி ஒன் திங். ஸோ இப்போ நீங்க பாத்துட்டீங்கன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க பாருங்க, மேனேஜ்மெண்ட் கோட்டா வந்து 13.5 lakhs பர் இயர். மேனேஜ்மெண்ட் கோட்டால நீங்க கவுன்சிலிங்க்கு வந்துச்சுன்னா பர் இயர் 13.5 lakh. இல்ல மைனாரிட்டி கோட்டால வந்துச்சுன்னா, இது வந்து நம்ம தமிழ்நாட்டுல இருக்கிற ஒரு கவுன்சிலிங் மெத்தட். மைனாரிட்டி கோட்டா நீங்க பாத்துட்டீங்கன்னா 13.5 lakhs, அதுவும் 13.5 lakhs தான். சோ இது வந்து பர் இயர் 13.5 lakhs. அதுக்கப்புறம் என்ஆர்ஐ கோட்டா நீங்க பாத்துட்டீங்கன்னா, இப்ப நான் சொல்ற கேட்டகரிஸ் எல்லாம் என்ஆர்ஐ கோட்டால வருவாங்க. என்ஆர்ஐ ஸ்பான்சர்ட் இல்லன்னா என்ஆர்ஐ, இவங்க ரெண்டுமே என்ஆர்ஐ கோட்டால சீட் வந்து கிராப் பண்ணிக்கலாம். 24.5 lakhs என்ஆர்ஐ கோட்டாக்காக கவுன்சிலிங் அட்டென்ட் பண்ணி தான் ஆகணும். டைரக்டா காலேஜ் போய் நம்ம எடுக்க தேவையில்லை. ஸோ என்ஆர்ஐ கோட்டால 24.5 lakhs பர் இயர். ஸோ இது ஃபீஸ் பாருங்க, இதோட ஆல்மோஸ்ட் ஒரு 10 lakhs ஜாஸ்தியா தான் இருக்கு ஃபீஸ். அதுக்கப்புறம் நீங்க வந்து அசியூம் தட் ஃபார் எக்ஸாம்பிள் 2022ல ஒரு எக்ஸாம்பிள் பாத்துட்டீங்கன்னா, சீட்ஸ் வந்து 415 சீட்ஸ் இருக்கு என்ஆர்ஐ கோட்டால. அதுல வந்து 386 தான் அப்ளை பண்ணிட்டாங்க, செலக்ட் பண்ணிட்டாங்க, அப்ளை பண்ணிட்டாங்க. மிச்சம் என்ன இருக்கு, 157 சீட்ஸ் இருக்கு. இந்த 157 சீட்ஸ் வந்து அடுத்த இருக்கிற என்ஆர்ஐ கோட்டால ஆட் ஆயிட்டு உங்களுக்கு என்ஆர்ஐ லேப்ஸ்டா வரும். சோ இது என்ஆர்ஐ லேப்ஸ்ட் கேட்டகரி. சோ உங்களுக்கு இதுல இருக்கிற மிச்சம் சீட்ஸ் எல்லாம் என்ஆர்ஐ லேப்ஸ்ட் கேட்டகரியில வரும். இந்த என்ஆர்ஐ லேப்ஸ்ட் கேட்டகரி வந்து யார் வேணா செலக்ட் பண்ணிக்கலாம். ஆனா ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் நீங்க பாத்துக்கோங்க. இப்போ மேனேஜ்மெண்ட் கோட்டா 13.5 lakh, மைனாரிட்டி 13.5 lakh, என்ஆர்ஐ லேப்ஸ்ட் வந்து 21.5 lakh. என்ஆர்ஐ கோட்டா விட கொஞ்சம் கம்மியா இருக்கும், ஆனா மேனேஜ்மெண்ட் கோட்டா விட கொஞ்சம் ஜாஸ்தியா இருக்கும். திஸ் இஸ் கால்ட் என்ஆர்ஐ லேப்ஸ்ட். இதுக்கு 3 டெர்மினாலஜி வந்து கொஞ்சம் நிறைய பேருக்கு கொஞ்சம் புரியாது. அதனால ஈவன் தோ நீங்க மேனேஜ்மெண்ட் கோட்டா, கவர்மெண்ட் கோட்டா எதா இருந்தாலும் இந்த வீடியோ பாருங்க, உங்களுக்கு டீடைல்டா புரியும் வாட் இஸ் என்ஆர்ஐ. ஸோ பெனிஃபிட்ஸ் ஆஃப் என்ஆர்ஐ கோட்டா என்னன்னா, ரிசர்வ்ட் சீட்ஸ், அவங்களுக்காக ஒரு தனியா ரிசர்வ்ட் கேட்டகரிஸ் இருக்கு. நிறைய பிரைவேட் டீம்டு யூனிவர்சிட்டிஸ்ல இருக்கு. அது குளோபல் எக்ஸ்போஷர், நிறைய மல்டி கல்ச்சரல் எக்ஸ்போஷர் எல்லாம் இருக்கும் அவங்களுக்கு. இன்னும் சிம்பிளிஃபைடு அட்மிஷன்ஸ், இவங்களுக்கு அட்மிஷன் வந்து ரொம்ப காம்ப்ளிகேட்டட் எல்லாம் கிடையாது. அவங்களுக்கு வந்து நீட் எலிஜிபிலிட்டி ஆனா போதும். ஆனா கண்டிப்பா நீட் எழுததான் ஆகணும். அவங்க எலிஜிபிலிட்டி நீங்க பாத்துட்டீங்கன்னா, அவங்களுக்கு என்ஆர்ஐ ஸ்டேட்டஸ் இருக்கணும். என்ஆர்ஐ கோட்டால வந்து கவுன்சிலிங் அட்டென்ட் பண்ணணும்னா என்ஆர்ஐ ஸ்டேட்டஸ் இருக்கணும். ஓசிஐ பிஐஓ, ஸோ பர்சன் ஆஃப் இந்தியன் ஆரிஜின் சொல்லுவாங்க. அகடமிக் ரிக்வயர்மெண்ட் கண்டிப்பா இருக்கணும். பயாலஜி, பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரியில கண்டிப்பா 50% மார்க்ஸ் கண்டிப்பா அவங்களுக்கு இருக்கணும். அதுக்கப்புறம் நீட் ஸ்கோர் தே ஹாவ் டு பி குவாலிஃபைட் ஃபார் நீட். ஏன்னா எவ்ரி இயர் ஒரு குவாலிஃபைங் மார்க் வரும் இல்ல, நீட் குவாலிஃபை ஆகிதான் இருக்கணும். நீட் குவாலிஃபை ஆகலன்னா அவங்க என்ஆர்ஐ கோட்டால வராது. அதுக்கப்புறம் நீங்க பாத்துட்டீங்கன்னா ரிக்வயர்ட் டாக்குமெண்ட்ஸ் என்னெல்லாம், அவங்கெல்லாம் ரிக்வயர்ட் டாக்குமெண்ட்ஸ், நீட் ஸ்கோர் கார்டு, 10th and 12th மார்க் ஷீட் வேணும். ப்ரூஃப் ஆஃப் என்ஆர்ஐ, பாஸ்போர்ட், பர்சன் ஆஃப் இந்தியன் ஆரிஜின், விசா, இந்த மாதிரி கண்டிப்பா ப்ரூஃப் தேவை. எம்ப்ளாய்மெண்ட் சர்டிபிகேட் அட்டெஸ்டட் பை எம்பசி. ஸோ அவங்க பேரண்ட்ஸ் அங்க எம்ப்ளாய்மெண்ட்ல இருக்காங்க, அதோட சர்டிபிகேட் வேணும் அவங்க எங்க எம்ப்ளாய்மெண்ட்ல இருக்காங்கன்னு சொல்லி. அதுக்கப்புறம் ரிலேஷன்ஷிப் ப்ரூஃப், இன்கேஸ் என்ஆர்ஐ ஸ்பான்சரா இருந்தா அவங்களுக்கு இவங்களுக்கு என்ன மாதிரி பிளட் ரிலேஷன் இருக்கு, இல்ல கசினா, சிஸ்டரா, மாமாவா, அத்தாவா, என்ன ரிலேஷன்ஷிப் சர்டிபிகேட் கண்டிப்பா இருக்கணும்.
அதுக்கப்புறம் நேஷனாலிட்டி சர்டிபிகேட், ஸ்பான்சர்ஷிப் அஃபிடவிட், பாஸ்போர்ட். ஸோ இதெல்லாம் கண்டிப்பா இருக்கணும் யாரெல்லாம் வந்து ஸ்பான்சர் பண்றாங்களோ என்ஆர்ஐ கோட்டால. அண்ட் நெக்ஸ்ட் இதெல்லாம் வந்து ரிக்வயர்ட் டாக்குமெண்ட்ஸ். இது நார்மல், நீங்க வேணா ஸ்கிரீன்ஷாட் எடுத்துக்கோங்க. யாரெல்லாம் என்ஆர்ஐ கோட்டாக்கு போறாங்களோ அவங்களுக்கெல்லாம் கண்டிப்பா இந்த டாக்குமெண்ட்ஸ் தேவை. பர்த் சர்டிபிகேட் தேவை, நேஷனாலிட்டி சர்டிபிகேட், 10th+12, ஆதார் கார்டு, பாஸ்போர்ட், பான் கார்டு, டிரைவிங் லைசன்ஸ், மெடிக்கல் ஃபிட்னஸ். சில இதுல மெடிக்கல் ஃபிட்னஸும் கேட்பாங்க. டிரான்ஸ்ஃபர் சர்டிபிகேட், மைக்ரேஷன் சர்டிபிகேட், பாஸ்போர்ட் கலர் போட்டோகிராஃப், பாஸ்போர்ட் சைஸ் விசா ஆஃப் ஸ்பான்சர், எம்பசி சர்டிபிகேட், ஸ்பான்சர்ஷிப் அஃபிடவிட். ஞாபகமா வச்சுக்கோங்க, சில சர்டிபிகேட் வந்து பிக்ஸ்டா இருக்கும். ஆனா சில சர்டிபிகேட் ஸ்டேட் பொறுத்த வரைக்கும் மாறிட்டே இருக்கும். ஒரு ஸ்டேட்ல ஒரு மாதிரி நிறைய எக்ஸ்ட்ரா டாக்குமெண்டேஷன் கேட்பாங்க. அது டிஃபர்ஸ் ஃப்ரம் ஸ்டேட் டு ஸ்டேட். பட் பிக்ஸ்டா இதெல்லாம் சர்டிபிகேட்ஸ் இருக்கும் மோஸ்ட்லி. நெக்ஸ்ட் கமிங் டு செக்யூரிட்டி டிபாசிட் எவ்வளோ. நீங்க என்ஆர்ஐ கவுன்சிலிங்க்கு போகணும்னா செக்யூரிட்டி டிபாசிட் வந்து 5 lakhs to 10 lakhs செக்யூரிட்டி டிபாசிட் பே பண்ணி தான் ஆகணும், விச் இஸ் a huge amount. ஏன்னா ஆல்ரெடி அவங்க ரெடி ஆயிட்டாங்க. நியர்லி 24 lakhs பே பண்றதுக்கு பர் இயர் 24 lakhs பே பண்றதுக்கு ஆல்ரெடி ரெடி ஆயிட்டாங்க. அதனால 5 lakhs to 10 lakhs வரைக்கும் இருக்கும் அவங்களுக்கு செக்யூரிட்டி டிபாசிட். அதுக்கப்புறம் ஸோ நம்ம என்ஆர்ஐ கோட்டாக்கு அப்ளை பண்ணலாமா இல்லையா சொல்லி எப்படி செக் பண்ணணும்? ரீசர்ச். நீங்க எந்த மாதிரி என்ஆர்ஐ கோட்டால போகணும், எந்த மாதிரி அப்படி அப்ளை பண்ணணும் நீங்க பாத்துட்டீங்கன்னா ரீசர்ச், நீங்க எந்த மாதிரி காலேஜ் வேணும்னு முதல்ல ரீசர்ச் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கு எலிஜிபிலிட்டி இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. கம்பைல் டாக்குமெண்ட்ஸ், எல்லா டாக்குமெண்ட்ஸ் உங்ககிட்ட இருக்கணும். அதுக்கப்புறம் யூ கேன் ரிஜிஸ்டர் அண்ட் யூ கேன் அப்ளை. ஆனா கவுன்சிலிங் அப்பியர் ஆயிட்டு அதுக்கப்புறம் ஃபீஸ் பே பண்ணி செக்யூர் சீட் வந்து நீங்க உங்களுக்கு செக்யூர் ஆகும். ஸோ இந்த மாதிரி ஒரு ஸ்டெப்ஸ் ஃபாலோ பண்ணீங்கன்னா நீங்க என்ஆர்ஐ கோட்டால அப்ளை பண்ணிக்கலாம். ஆனா கண்டிப்பா உங்களுக்கு எலிஜிபிலிட்டி தேவை. அதுக்கு அடுத்து நீங்க பாத்துட்டீங்கன்னா ஒரு வெரி வெரி இம்பார்ட்டன்ட் திங், நோ கேட்டகரி வில் அப்ளை ஃபார் என்ஆர்ஐ கோட்டா. என்ஆர்ஐ கோட்டால உங்களுக்கு எந்த விதமான கேட்டகரி அப்ளை ஆகாது. ஞாபகமா வச்சுக்கோங்க. எஸ்சிக்கு ஒரு ஃபீஸ், எஸ்டிக்கு ஒரு ஃபீஸ், இந்த மாதிரி எல்லாம் இருக்காது. என்ஆர்ஐ கோட்டானா என்ஆர்ஐ கோட்டா அவ்வளவுதான், வாட் எவர் த கேட்டகரி இட் இஸ். அண்ட் நெக்ஸ்ட், ஸோ நிறைய பேர் சில கொஸ்டின்ஸ் எல்லாம் கேட்பாங்க என்ஆர்ஐ கோட்டா பத்தி. ஸோ வாட் இஸ் த மினிமம் நீட் ஸ்கோர்? நீட் ஸ்கோர் என்னன்னா நீங்க நீட் எலிஜிபிலிட்டி ஆகணும், அவ்வளவுதான். அதுக்கப்புறம் கேன் ஏ ஸ்டூடெண்ட் வித் ஓசிஐ ஸ்டேட்டஸ் அப்ளை ஃபார் என்ஆர்ஐ? எஸ், ஓசிஐனா ஓவர்சீஸ் சிட்டிசன் ஆஃப் இந்தியா, அவங்களும் அப்ளை பண்ணிக்கலாம் என்ஆர்ஐ கோட்டாக்கு. டாக்குமெண்ட்ஸ் கண்டிப்பா ரிக்வயர் ஆகும். டாக்குமெண்ட்ஸ் ஆர் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். டாக்குமெண்ட்ஸ் செக்ல ஏதாவது ஃபெயில் ஆயிடுச்சுன்னா உங்களுக்கு அந்த சீட் போயிடும். அதுக்கப்புறம் ஹூ இஸ் எலிஜிபிள் ஃபார் என்ஆர்ஐ கோட்டா? என்ஆர்ஐ, ஓசிஐ, பிஐஓ, இவங்க 3 பேருமே எலிஜிபிள் ஃபார் என்ஆர்ஐ கோட்டா. அதுக்கப்புறம் நிறைய பிரைவேட் காலேஜஸ், அதுக்கப்புறம் டீம்டு யூனிவர்சிட்டிஸ்ல உங்களுக்கு என்ஆர்ஐ கோட்டா இருக்கும். அண்ட் கைஸ் நெக்ஸ்ட் திங், கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜஸ்லயும் என்ஆர்ஐ கோட்டா இருக்கும். ஆனா ஃபீஸ் கொஞ்சம் ஜாஸ்தியா தான் இருக்கும். நீங்க பாத்துட்டீங்கன்னா கண்டிப்பா கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜஸ்ல என்ஆர்ஐ கோட்டா எந்த ஸ்டேட்ஸ்ல இருக்கெல்லாம் பாத்துட்டீங்கன்னா 200 to 400 ஸ்கோர் கண்டிப்பா இருக்கணும் உங்களுக்கு என்ஆர்ஐ கோட்டா இன் கவர்மெண்ட் காலேஜஸ் வேணும்னா. அதுக்கப்புறம் என்ஆர்ஐ செல்ஃப் பிளட் ரிலேஷன்ஷிப் இருக்கா இல்லையா, அந்த சர்டிபிகேட் அதெல்லாம் தேவை. ராஜஸ்தான், ஹிமாச்சல் பிரதேஷ், ஹரியானா, குஜராத், கோவா, சண்டிகர், பஞ்சாப், பாண்டிச்சேரி. ஸோ நம்ம தமிழ்நாட்டுல பார்த்தா பாண்டிச்சேரியில இருக்கு கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜ்ல என்ஆர்ஐ கோட்டா இருக்கு. ஸோ இதெல்லாம் கிரைட்டீரியா ஃபுல் பண்ணி ஆயிடுச்சுன்னா தான் உங்களுக்கு அந்த என்ஆர்ஐ கோட்டா இருக்கும். அது கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜஸ்ல. பிரைவேட்ல இருந்து டீம்டு மெடிக்கல் காலேஜஸ் பார்த்துட்டீங்கன்னா உங்களுக்கு ஸ்கோர் வந்து ஜஸ்ட் பாஸ் ஆனா போதும். கவர்மெண்ட்ல அது ஒரு கேட்டகரி இருக்கு 200 to 400. அது பிரைவேட் இன்னும் டீம்டு பார்த்துட்டீங்கன்னா உங்களுக்கு ஜஸ்ட் பாஸ் ஆனா போகணும். இஃப் யுவர் எலிஜிபிலிட்டி இஸ் எனஃப். ஸோ சேம் என்ஆர்ஐ செல்ஃப் பிளட் ரிலேஷன் இந்த மாதிரி சர்டிபிகேட்ஸ் எல்லாம் வேணும். அதுக்கப்புறம் ஆல் டீம்டு யூனிவர்சிட்டிஸ், ஆல் பிரைவேட் காலேஜஸ் வில் ப்ரொவைட் யூ என்ஆர்ஐ கோட்டா. அண்ட் என்னெல்லாம் ஸ்டேட்ஸ்ல இருக்குன்னா கேரளா, கர்நாடகா, ஆந்திரா, தெலங்கானா, தமிழ்நாடு. ஸோ ஆல்மோஸ்ட் எல்லா ஸ்டேட்ஸ்க்கு என்ஆர்ஐ கோட்டா இருக்கும். நீங்க பாத்துட்டீங்கன்னா இங்க ஹரியானா, மத்திய பிரதேஷ், குஜராத், சத்தீஸ்கர், பீகார், பாண்டிச்சேரி, பஞ்சாப், வெஸ்ட் பெங்கால், இந்த ஸ்டேட்ஸ்ல எல்லாம் உங்களுக்கு என்ஆர்ஐ கோட்டா இருக்கு. ஸோ அதுக்கப்புறம் ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் எவ்வளோ, த மெயின் பாயிண்ட் ஆஃப் த டாபிக். ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் நீங்க பாத்துட்டீங்கன்னா 80 lakhsல இருந்து ஸ்டார்ட் ஆயிட்டு 1.4 crore வரைக்கும் ஆகும். அது கவர்மெண்ட் காலேஜ்ல நீங்க பாத்துட்டீங்கன்னா. கவர்மெண்ட் காலேஜ் இருக்கிறதே கவர்மெண்ட் காலேஜ்ல கொஞ்சம் கம்மியா இருக்கும். 80 lakhs to 1.40 மீன்ஸ் 1.40 crore என்டையர் எம்பிபிஎஸ் படிக்கணும்னா. இல்ல நீங்க பிரைவேட் இல்ல டீம்டு மெடிக்கல் காலேஜஸ்க்கு போனீங்கன்னா 1 crore to 2 crore வரைக்கும் ஆகும். 1 crore to 2 crore. நான் உங்களுக்கு ஒரு விஷயம் சொல்றேன். நாங்க படிக்கிறப்ப
என்ஆர்ஐ கோட்டா வாஸ் 50 lakhs. இப்போ நீங்க பாத்துட்டீங்கன்னா எவ்வளோ டைம்ஸ் இன்க்ரீஸ் ஆயிடுச்சு பாருங்க. ஸோ 1 crore to 2 crore பர் என்டையர் எம்பிபிஎஸ். அது இல்லாம புக்ஸ் சொல்லி நிறைய இன்னும் இருக்கும். நாட் ஓன்லி இது வந்து நான் சொல்றது வந்து ஃபீஸ் மட்டும்தான், இன்னும் நிறைய ஃபீஸஸ் அதெல்லாம் ஜாஸ்தியா இருக்கும். இதுக்கு மேல ஒரு 50 lakhs போட்டுக்கோங்க. இது கவர்மெண்ட் சீட்டுக்கு மேல ஒரு 20 lakhs போட்டுக்கோங்க. ஸோ கைஸ், டு எய்ம்ஸ் ஹேவ் என்ஆர்ஐ கோட்டா? நிறைய பேருக்கு இந்த டவுட் இருக்கா. இப்போ கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜஸ்ல இருக்குன்னா எய்ம்ஸ்லயும் இருக்கணும் இல்ல? இல்ல, எய்ம்ஸ்ல நம்மளுக்கு இல்ல. ஸோ என்ஆர்ஐ கோட்டா இல்ல. அண்ட் கமிங் டு த நெக்ஸ்ட் திங், இப்போ வந்து ரவுண்ட் 1 முடிஞ்சிச்சு. ஸோ ரவுண்ட் 2 கோட்டால உங்களுக்கு கண்டிப்பா என்ஆர்ஐ லேப்ஸ் என்ஆர்ஐ கோட்டா இருக்கும். ஸோ அதனால யாரெல்லாம் என்ஆர்ஐ சீட் எடுக்கணும்னு சொல்லி உங்க திங்க் பண்றீங்களோ அவங்களுக்கெல்லாம் அதுல இருக்கும். ஆனா இது வந்து ரொம்பவே பெரிய ஃபைனான்சியல் திங். ஸோ நிறைய காசு வந்து இதுக்கு செலவாகும். ஸோ அதனால who and all are eligible, they can go for NRI கோட்டா. நான் கண்டிப்பா டாக்டர் ஆகிதான் ஆகணும்னா கண்டிப்பா நீங்க NRI கோட்டா செலக்ட் பண்ணிக்கலாம் இஃப் யூ ஹாவ் தட் மச் ஃபைனான்சியல் ஃப்ரீடம். ஸோ கைஸ், எனக்கு இந்த வீடியோ உங்களுக்கு இந்த வீடியோல கண்டிப்பா இந்த டிஃபரன்ஸ் புரிஞ்சிச்சுன்னு நினைக்கிறேன். என்ஆர்ஐ ஸ்பான்சர்ஷிப், என்ஆர்ஐ லேப்ஸ்ட். ஸோ யாரெல்லாம் உங்க ஃப்ரெண்ட்ஸ் என்ஆர்ஐ கோட்டால ஜாயின் ஆகுறாங்களோ அவங்களுக்கெல்லாம் இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க. ப்ளீஸ் டூ ஷேர் வித் யோர் பேரண்ட்ஸ் ஆல்சோ. ஏன்னா அவங்களுக்கு புரியும் உங்க வேல்யூ எவ்வளோன்னு சொல்லி. ஒரு என்ஆர்ஐ சீட் வேல்யூ வந்து நியர்லி 2 crores. ஸோ அதனால உங்க வேல்யூ வந்து நியர்லி 2 crores இப்பயே. ஸோ கைஸ், ரொம்ப ரொம்ப நன்றி. தேங்க்யூ வெரி மச். யுவர் சங்கீதா மேம்.